ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்ப என்ன பார்க்க போறோம்னா, ரவைய வச்சு லவா லட்டு தான் செய்ய போறோம். சிம்பிளா வீட்ல இருக்க பொருட்கள் 3 பொருட்கள வச்சு சூப்பரா செஞ்சிரலாம். ஸ்கூலுக்கு போயிட்டு வர பிள்ளைகளுக்கு 10 நிமிஷத்துல ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு ஸ்வீட் கூட அது. சூப்பரா இருக்கும். இத செய்றதுக்கு 10 நிமிஷம் போதும். இத 1 கப் ரவை எடுத்து நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. பாலு, நெய்யி, ரவை இருந்தா போதும். வேற எதுவுமே தேவையில்ல. டக்குன்னு செஞ்சு குடுத்துரலாம். இப்ப பாருங்க, நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கங்க. ஏன்னா ரவைய வந்து கருவற்றக்கூடாது. சிம்லயே வச்சு வறுங்க. எடுத்து வச்சாச்சு. இப்ப 3 ஸ்பூன் நெய்யி ஊத்திருக்கேன் நானு. 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கோங்க. ஏன்னா நெய்யி தான் இதுக்கு ஃபேவரட்டே. சூப்பரா இருக்கும். நெய் வாசனை இருக்க கொடுக்க ரவா லட்டு குடுங்க குடுங்கன்னு ரவா லட்ட கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க. இப்ப இது கூட ரவை இருக்குல்ல, ரவை வறுத்து வச்சிருந்தோம்ல, அந்த ரவைய எடுத்து உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப சிம்லயே வச்சு நல்லா கிளறுங்க. நெய் நல்லா பொது பொதுன்னு வந்துரும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இதில விருப்பம் உள்ளவங்க தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். நான் அது தேங்காய் சேர்த்தீங்கன்னா, சீக்கிரமா அன்னைக்கே சாப்பிடணும். அதனால நாங்க நெய்யி, பால் மட்டும் தான் சேர்க்குறோம். இதில 1 கப் சீனி, நான் 3/4 கப்பு 1 கப்பு ரவைக்கு 3/4 கப்பு சீனி சேர்த்துருக்கேன். கரெக்ட்டா இருக்கும் எங்களுக்கு வந்து. இப்ப நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு பாருங்க, நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம். இறக்கி வச்சுட்டு 1 கப் பாலு, காய்ச்சின ஆற வச்ச பால் தான் எடுத்திருக்கேன் நான் வந்து. ஏன்னா, நம்ம கிளறனால இது சூடா இருக்கும். 1 கப் பாலு இப்ப உள்ள சேர்த்துக்கலாம். உள்ள சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. 10 நிமிஷத்துல சீக்கிரம் ரெடி ஆயிரும் பாருங்க. நல்லா கிளறி விட்டு 1 கப் பால் ஊத்தி நல்லா கிளறி விட்டு சூடு பதத்திலேயே உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் உருண்டை பிடிச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லவா லட்டு ரெடி ஆயிரும். டக்குன்னு செஞ்சுக்குலாம்னா நம்ம டக்குன்னு செஞ்சு குடுத்துடலாம். எங்க சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உருண்டை எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பிடிச்சுக்கோங்க. 1 கப் ரவைக்கு 10 லட்டு வரும். பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.